அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் வழக்கு பதிய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், காமராஜ், கேசி வீரமணி, கேபி அன்பழகனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது, முறைகளில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், காமராஜ் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு கோரி திமுக எம்பி கிரிராஜன் தான் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரிராஜன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பொது தளங்களில் தகவல் இடம்பெற்றும் கூட குறிப்பிட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்காததன் மூலமாக அமலாக்கத்துறை தன்னுடைய கடமை தவறிவிட்டதாக வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல சட்டப்பூர்வமான அமைப்பான அமலாக்கத்துறை தன்னுடைய கடமை செய்ய தவறும் போது நீதிமன்றம் கேள்வி எழுப்பலாம் என்றும், தற்போது அவர்கள் கூட்டணியில் இருப்பதால் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை பார்க்கும் போது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அதிகாரிகள் தான் உத்தரவு முடிவெடுக்க முடியும். அரசியல் கட்சி எம்பி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.